Dear students, next நம்ம பார்க்க போகிற டாபிக்கு vernier caliper and screw gauge. In our daily life, we use meter scale for measuring length. இப்போ நம்ம ஷார்ட்டாக இருக்கிற பொருள்களோட லென்த்தை மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கேலை யூஸ் பண்ணுறோம். அதே லாங்காக இருக்கிறதெல்லாம் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணால் மீட்டர் டேப்பே யூஸ் பண்ணுவோம். இப்போ சின்ன சின்ன பொருள்களோட மெஷர்மெண்ட்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இதை வெர்னியர் கேலிபரை யூஸ் பண்ணுறோம். இந்த வெர்னியர் கேலிபரில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் லென்த்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1 mm. இதில் சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டர் ஸ்கேல் வரைக்கும் அளவுகள் இருக்கும். The smallest length which can be measured by meter scale is called least count. Usually the least count of a scale is 1 mm. We can measure the length of object up to mm accuracy. அதாவது மில்லிமீட்டர் அக்யூரேட்டாக நம்ம இதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். But this scale is not sufficient for measuring the size of small spherical object. ஆனால் நம்ம மீட்டர் ஸ்கேலை வச்சு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டோட சைஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அதனால் நம்ம அங்கே எந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெர்னியர் கேலிப்பர் அண்டு ஸ்க்ரூ காஜ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வெர்னியர் ஸ்கேல். The diameter of spherical objects such as cricket ball and hollow objects such as a pen cannot be measured with a meter scale. இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட டயாமீட்டரை நம்மளால் மீட்டர் ஸ்கேலில் மெஷர் பண்ண முடியாது. For that we use instrument need vernier caliper which can measure the inner and outer diameter of objects. அதுக்கு நம்ம இந்த வெர்னியர் ஸ்கேல் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி அதோட இன்னர் அண்டு அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வெர்னியர் caliper. The vernier caliper consists of thin long steel bar graduated in centimeter and millimeter. இப்போ உங்களுக்கு வெர்னியர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர்ஸில் உங்களுக்கு ரீடிங்ஸு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு லாங் ஸ்கேல் மாதிரி, அதாவது ஸ்டீல் பார் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். To the left end of the steel bar is upper and lower end of the jaw or fixture perpendicular to the bar. These are named as fixed jaws. உங்களுக்கு 2 jaws கொடுத்துருக்காங்க, அதாவது அவுட் சைட் அண்டு இன்சைட் ஜாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டு த ரைட் ஆஃப் த ஃபிக்ஸட் ஜா ஏ ஸ்லைடர் வித் அன் அப்பர் அண்ட் ஏ லோயர் மூவபிள் ஜா இஸ் ஃபிக்ஸட். த ஸ்லைடர் கேன் பி மூவ்டு ஆர் ஃபிக்ஸட் டு எனி பொசிஷன் யூஸிங் ஏ ஸ்க்ரூ. அதோட பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. த வெர்னியர் ஸ்கேல் இஸ் மார்க்டு ஆன் த ஸ்லைடர் அண்ட் மூவ் அலாங் வித் ஏ மூவபிள் ஜாஸ் அண்ட் த ஸ்லைடர். த லோயர் ஜா ஆர் யூஸ்ட் டு மெஷர் த எக்ஸ்டர்னல் டைமென்ஷன் ஆஃப் த அப்பர் ஜாஸ் ஆர் யூஸ்ட் டு மெஷர் த இன்டர்னல் டைமென்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த லோயர் ஜா அண்ட் அப்பர் ஜாஸில் இருக்கக்கூடிய இந்த 2 ஜாஸை வச்சு தான் அந்த ஆப்ஜெக்டோட இன்னர் அண்ட் அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். த தின் பார் அட்டாச்சு டு த ரைட் சைட் ஆஃப் த வெர்னியர். இந்த மெல்லிய ஒரு பார் இல்லை ரைட் சைடில் வெர்னியர் ஸ்கேலோட அட்டாச் ஆகிருக்கும்.
is used to measure the depth of the hollow objects. இது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டெப்த் ஆஃப் த ஹாலோ ஆப்ஜெக்ட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு யூசேஜ் ஆஃப் வெர்னியர் கேலிபர். வெர்னியர் கேலிபரோட யூசேஜ் என்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்? The first step is using the vernier caliper to find out the least count, range and zero error. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வெர்னியர் காலிபரில் லீஸ்ட் கவுண்டு, ரேஞ்சு அண்டு எரர். இந்த வெர்னியர் காலிபரோட டயக்ராம் பாருங்கள். அதில் அவுட் சைட் ஜா, இன்சைட் ஜா, ஆப்ஜெக்டை எங்கே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், வெர்னியர் ஸ்கேலு, மெயின் ஸ்கேலு, இதோட பார்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் உங்களோட ஃபேர் நோட்டில் அல்லது அப்சர்வேஷன் நோட்டில் நீட்டாக ட்ரா பண்ணிவிட்டு பார்ட்ஸை ரைட் சைடில் ஈவனாக நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுறதில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். அதாவது வெர்னியர் கேலிபரோட லீஸ்ட் கவுண்டு, அப்புறம் கேலிபரில் எரர்ஸ் இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது மேன்மேடு திங்ஸ் அப்படிங்கிறதுனால ஆர்டிஃபிஷியலில் சில நேரங்களில் எரர்ஸ் இருக்கும். அதனால் முதல்ல நம்ம இதில் எரர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டோட லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ வெர்னியர் கேலிபரோட லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா the value of 1, அதாவது least count equal to 1 mm by 10, that is 0.1 mm or 0.01 centimeter, that is the least count of the object. Next error. எரர் அப்படின்னா மேன்மேட் ஆப்ஜெக்ட்டுங்கிறதுனால இதில் நமக்கு எரர்ஸ் இருக்கலாம். அந்த எரர்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இதில் 2 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் எரர் அண்டு நெகட்டிவ் எரர். இப்போ பாசிட்டிவ் எரர்னால் என்ன, நெகட்டிவ் எரர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஜீரோ எரர். Unscrew the slider and move it to the left such that both the saw touch the other. Check whether the zero marking of the main scale coincide with that of vernier scale. அதாவது இந்த ஜீரோ மார்க்கு வெர்னியரில் இருக்கிற ஜீரோ மார்க்கும் அதாவது வெர்னியர் ஸ்கேலில் இருக்கிற மெயின் ஸ்கேலில் இருக்கிற ஜீரோ மார்க்கிங்கும் ஒரே நேர்கோடாக இருக்கணும். அது மாதிரி இருக்கிறது தான் நம்ம ஜீரோ, அதாவது எரரே இல்லைன்னா சரியாக இருக்கும். அது கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக இருந்ததுன்னா எரர் இருக்கும். If they are not coinciding with each other, the instrument is said to be possess zero error. Zero error may be positive or negative. அதாவது மெயின் ஸ்கேலும் வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோஸ் ஒரே கோயின்சைடாக இருந்தால் நோ எரர். அப்படி இல்லாட்டி நாட் கோயின்சைடட் ஆல்டர்னேட்டிவாக இருந்ததுன்னா, கொஞ்சம் மாறி தள்ளி இருந்ததுன்னா அதை ஜீரோ எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஜீரோ எரரில் 2 டைப்ஸஸ் இருக்குது, பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். இஃப் த ஜீரோ மார்க் ஆஃப் த வெர்னியர் இஸ் ஷிஃப்டட் டு த ரைட், இட் இஸ் கால்டு பாசிட்டிவ் எரர். அதாவது வெர்னியர் இஸ் ஷிஃப்டட் டு த ரைட், வெர்னியர் ஜீரோ மார்க் வந்து ரைட்டில் இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் எரர். On the other hand, if the vernier is shifted to the left, வெர்னியர் ஜீரோ லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா அது நெகட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு பாசிட்டிவ் எரருக்கான டயக்ராம்ஸ் அண்டு நெகட்டிவ் எரருக்கான டயக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பி அப்படிங்கிற 2 டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு கிளியராக ரைட்டு லெஃப்ட்டு அப்படிங்கிறத கிளியர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நோ எரர் அப்படின்னா அந்த மெஷினில் எந்த எரர்ஸும் இல்லை அப்படின்னு அர்த்தம்.
அந்த எரர்ஸ் இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எரர்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற டயக்ராமு 0 எரர் அப்படிங்கிறதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் சின்ன சின்ன லைன், அதாவது ஸ்கேல்ஸில் இருக்கிற ரீடிங்ஸு எந்த 2 பாயிண்ட்டு நேரடியாக டச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அதோட கோயின்சிடென்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறது. கேஸ் ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 of the vernier scale and 0 of the main scale are coinciding with each other. So there is no zero error. அதாவது 2 ஸ்கேலோட 0 எரர்ஸும் கோயின்சைட் ஆகியிருந்தால் அது நோ 0 எரர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பி பார்த்தீங்கன்னா the 0 of the vernier scale is shifted to the right அப்படின்னா அது பாசிட்டிவ் எரர். இப்போ உங்களுக்கு கொடுத்த டயக்ராமில் 8th division of the vernier scale coincide with one of the main scale division. அதாவது 8th டிவிஷனாக இருக்கிற வெர்னியர் ஸ்கேலு உங்கள் மெயின் ஸ்கேலில் ஒரு லைனில் கோயின்சைட் ஆகிருக்கு. அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாசிட்டிவ் எரரை லீஸ்ட் கவுண்டால் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணின வேல்யூ வந்து 0.08 சென்டிமீட்டர். தேர்டு கேஸில் பார்த்தீங்கன்னா the 0 error of the vernier scale is shifted left. அதாவது வெர்னியர் ஸ்கேலோட 0 வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு லெஃப்ட் சைடு. ஸோ தட் இஸ் நெகட்டிவ் எரர். The 4th division of the vernier scale is coincide with main scale division. 4th லைன் வந்து உங்களுக்கு மெயின் ஸ்கேல் டிவிஷனோட கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ த நெகட்டிவ் எரர் இஸ், இப்போ நமக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால மைனஸ் சைனை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இன்ட்டு லீஸ்ட் கவுண்டு நமக்கு கிடைச்ச வேல்யூ அண்டு லீஸ்ட் கவுண்டோட மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -0.06 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவு கிடைக்கும். ஒன்ஸ் யூ ஆர் ஏபிள் டு கால்குலேட் த 0 எரர் யூ கேன் கெட் த கரெக்ட் ரீடிங் யூஸிங் த ஃபார்முலா. இப்போ நமக்கு 0 எரரை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கரெக்ட் ரீடிங் நம்ம கால்குலேட் பண்ணணும். கரெக்ட் ரீடிங்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். இப்போ பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு சப்ராக்ட் பண்ணிக்கணும், நெகட்டிவாக இருந்தால் ஆட் பண்ணிக்கணும். அதுதான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்ட் ரீடிங்கை மேக் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்ஜெக்டை எப்படி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஜாஸ்க்கு இடையில் எப்படி ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டை வைக்கணும் அப்படிங்கிற டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டயக்ராமில் ஒரு ரீடிங் கொடுத்துருக்காங்க. diameter of the spherical main scale reading, MSR, main scale reading, that is short form of MSR, and VC means vernier scale, that into least count plus or minus ZE அப்படின்னா 0 error அப்படின்னு கொடுத்துருக்காங்க. In this case of 0 of the vernier scale is right after the main scale reading. So the main scale reading is 1.1 centimeter. The vernier scale coincidence is 7. The least count is 0.01 centimeter. The diameter of the sphere is 1.1 centimeter plus 7 into least count minus 0, that is 0.07, that is 1.17 சென்டிமீட்டர். இந்த மாதிரி நம்ம ஃபைனலாக ரீடிங்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் வெர்னியர் கேலிபர். இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் வெர்னியர் கேலிபரை யூஸ் பண்ணுறோம். வி ஆர் லிவிங் இன் டிஜிட்டல் வேர்ல்டு. நம்ம எண்ணியல் காலங்களில் வாழ்கிறதுனால டிஜிட்டல் முறையில் இருக்கிற
கருவிகளை அதிகமாக நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி இப்போ வெர்னியர் கேலிபர்லேயும் டிஜிட்டல் வெர்னியர் கேலிபரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். Digital vernier caliper has digital display. Display the slider which calculate and display the measured values. To user need not manually calculate the least count, zero error. நம்ம இந்த டிஜிட்டல் வெர்னியர் கேலிபரை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு அந்த ஜீரோ எரர் லீஸ்ட் கவுண்டு அதெல்லாம் நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணுங்கிற நீடட் கிடையாது. அதுவே நம்ம ஆப்ஜெக்டை வச்சா ரீடிங்ஸை டிஜிட்டலில் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வெர்னியர் கேலிபர் அப்படிங்கிற அதாவது மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸோட இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வெர்னியர் ஸ்கேலு, ஹவு டு மெஷர் த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷேப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரூ காஜ் அப்படிங்கிற டாப்பிக்கு. இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த இந்த ஸ்க்ரூ காஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டயக்ராமெல்லாம் உங்கள் ஃபேர் நோட்டில் ட்ரா பண்ணுங்கள். நீட்டாக ட்ரா பண்ணிவிட்டு பார்ட்ஸ் எல்லாம் ரைட் சைடில் நீட்டாக நோட் பண்ணுங்கள். அதே மாதிரி எரர்ஸ், பாசிட்டிவ் எரர் என்னென்ன, நெகட்டிவ் எரர் என்னென்ன, எப்படி டோட்டலாக அதோட நமக்கு கால்குலேட் பண்ணணும், வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்டுனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.